ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ஸில் வந்துட்டு சில விஷயங்களை ஹிடன் டீட்டெயில்ஸாகவும் இன்டெரக்டாகவும் தான் சொல்லியிருப்பாங்க. பட் அப்படி சொன்னோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு கதை புரியவே புரியாது. ஸோ நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே டேரெக்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 9. நான் நிறைய இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிட்ட எனக்கு இன்னும் கன்ஃபியூஷன் அதிகமாகுது அப்படின்னு சென்டா சொல்கிறான். காபிமாரி என்ன யோசிக்கிறேன்னு சாகரி கேட்கிறா. ஒன்னும் இல்ல, நம்ம ஹீரோ சொல்றான், நான் அதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிட்ட எனக்கு இன்னும் புதிர்கள் அதிகமாயிட்டே தான் போகுது அப்படின்னு சென்டா சொல்லவோ, சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வேணா இதை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சாகரி சொல்றா. ரெஸ்ட் எல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொன்ன சென்டா குளிச்சுட்டு வந்து நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ மட்டும் தான் முழிச்சிருக்கான். ஒருவேளை டென்ஷன் தான் லிக்ஸர் ஆஃப் லைஃபை பாதுகாக்குதுன்னா ஒரு பிளான் இல்லாம நம்ம ஹோராக்கி போக கூடாது அப்படின்னு சென்டா சொல்லியிருப்பான். ஆனா அதுக்குலாம் இப்ப எனக்கு நேரம் இல்ல. ஹோராக்கு சொன்னதை வச்சு பார்க்கும்போது நான் சவுத் சைடு போனாதான் அந்த டென்ஷன் இருக்கிற பிளேஸ்க்கு போக முடியும். இந்த ஃபாகெல்லாம் ரொம்பவே திக்கா இருக்கு, புகை மூட்டத்தில் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கான். ஓம் அப்படிங்கிற மாதிரி ப்ரேயர் சவுண்ட் கேட்குது. ஹோக்கு மாதிரியே எல்லாருமே அங்கே இருக்கிறது ட்ரீ மான்ஸ்டர் மாதிரியே தான் இருக்கு. எல்லாமே ப்ரே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் நம்ம ஹீரோவை எந்த ட்ரீயோ கண்டுக்கிடல. அட்டாக் பண்ண போறதா இருந்தா அந்த இடத்த பத்தி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சென்டா சொல்லியிருப்பான். இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்குலாம் எனக்கு இப்போ நேரம் இல்ல. எலிக்சர் ஆஃப் லைஃபை கண்டுபிடிச்சு நான் சீக்கிரமே திரும்ப போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடமும் பார்க்க ஒரு காலத்துல அழகா தான் இருந்தது. பட் உண்மையான ஷென்ஷெக்யூவே ஹோராய் தான் அப்படின்னு அந்த ட்ரீ மான்ஸ்டர் சொல்லியிருக்கோம். ஒரு பெரிய கேட் இருக்கிற மாதிரி தெரியுது. அதை திறக்கலான்னு போனா ஒரு டென்ஷன் பின்னாடி வந்து நிக்குது. டக்கு நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அது ஷாக் ஆகுது. பார்க்க ஹியூமன் மாதிரி இருந்தாலும் இது ஒரு மான்ஸ்டர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அடச்சா, நான் டியூட்டில இருக்கிற அன்னைக்கு தான் எல்லாரும் வரணுமா? பேசாம நீ இன்னைக்கு திரும்ப போயிறேன், நான் இன்னைக்கு நிறைய பேர் கூட ஃபைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும், லிக்ஸர் ஆஃப் லைஃப் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்போ வர வழி இல்ல, டென்ஷன் அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ போய் அட்டாக் பண்றான். அதோட கை உடஞ்சிருது. அது கழுத்தை உடைச்சாலும் அது அசால்ட்டா ஹீல் ஆகுது. நம்ம ஹீரோ பாக்குறான். அங்க ஃபாஸ்டாவும் இருக்கு. ஃபாஸ்டா போயிட்டு நம்ம ஹீரோ அதோட கழுத்தை திரும்பவும் உடைச்சு நென்போ அசிட்டிக் பிளேஸ் யூஸ் பண்ணி மொத்தமா அதை எரிக்கிறான். அது பாதி எரிஞ்ச உடம்போட வந்து டக்குன்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிடுது. அந்த ஒரு அட்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹியூமன்ஸை டானா மாத்துறதுக்கு அவங்க உயிரோட இருக்கணும். பட் நான் இப்போ இவனை கொண்டுட்டேனே அப்படின்னு அந்த டென்ஷன் யோசிக்குது. தப்பா யோசிக்கிற, அம்மா நீ டென்ஷன் தானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், முதல்ல நீ ஹியூமன் தானா டென்ஷன் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால் வேற நான் எத்தனையோ ஹியூமன்ஸ் கூட சண்டை போட்டுருக்கேன். ஆனா பல சென்ச்சுரிஸா ஓன் லெவலுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஹியூமனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு டென்ஷன் சொல்லவும், லெக்சர் ஆஃப் லைஃப் எங்க இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதோட கை ஸ்லோவாகி நம்ம ஹீரோவை அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. இது இம்மார்டலா இருக்கு. அண்ட் அசிட்டிக் பேஸும் இதை கொள்ளல. வீக்னஸ் இருக்குமா? இதை கொள்றதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ அது பைக்ல கிக் பண்ணும்போது அவ்வளவு நேரம் ஹீலிங் ஆயிட்டு இருந்த அந்த டென்ஷனுக்கு வாயில இருந்து ரத்தம் வருது. இதோட இது டிஃப்ரெண்டா ரியாக்ட் பண்ணிருக்கு. ஸோ ஒருவேளை அது அதோட வீக்னஸா இருக்குமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவ்வளவு நேரம் ஆம்பளையா இருந்தது இப்ப லேடியா மாறிடுச்சு. நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கனா மேபி நீயும் சரி அதை வந்துட்டு சொல்லி பிரோஜனம் இல்லை அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரியாத ஒரு அட்டாக் வச்சு அதை அட்டாக் பண்ணுது. என்னாச்சு, இது ஒரு விண்ட் அட்டாக்கா? இல்ல கண்டிப்பா இது விண்ட் அட்டாக்கா இருக்காது. பட் இவ்வளவு தூரத்துல இருந்து அது எப்படி என்ன அட்டாக் பண்ணுது? இது எனக்கு தெரியாத ஒரு பவர். நம்ம ஹீரோ அன்கான்சியஸ் ஆக போகும். வைஃப் ஞாபகம் வந்த உடனே அனலைஸ் பண்றதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை. அதனால ரீஜென்ரேட் ஆக முடிஞ்சதுன்னா அது ரீஜென்ரேட் ஆக முடியாத அளவுக்கு நான் ரொம்பவும் ஃபாஸ்டா அதை டேமேஜ் பண்ணணும். ஃபைட்ல என் கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் நான் இறந்தாலும் பரவாயில்ல, ஈவன் நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா திரும்ப போவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை டெஸ்ட்ராய் பண்றான். இவன் உண்மையிலேயே ஹியூமன் தானே டென்ஷனே ஆச்சரியப்படுது. நீ இன்னும் சாகலன்னு எனக்கு தெரியும், லெக்சர் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ நான் என்ன பண்றது, அவங்க என்ன கண்டிப்பா திட்ட போறாங்க அப்படின்னு அந்த டென்ஷன்ஸ் இருக்குது. அது உடம்புல இருந்து பூவா பூத்து இப்போ ஒரு பூலியே ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகுது. இந்த ஐலாண்டுக்கு வந்து தெரியாத புது மான்ஸ்டர் நான் சமாளிக்கிறது இது ஒன்று எனக்கு புதுசு கிடையாது. என்னால அதை டெஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ நிதானமா அதை அட்டாக் பண்ணலாம் ரெடி ஆகிறான். அது தண்டர் ஷாட் கொடுத்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. அது கல்ல வச்சு தூக்கி அடிக்குது. ஆனாலுமே நம்ம ஹீரோ தப்பிக்கிறான். நம்ம ஹீரோ உடம்புல சுத்தமா ஸ்ட்ரென்த்தே இல்ல. பட் அப்ப கூட நம்ம ஹீரோ போராடிக்கிட்டே தான் இருக்கான். அது ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்கு. நென்போவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்க போனா பாடியை அசைக்க கூட முடியல. இந்த ஐலாண்டுக்கு வந்ததுல இருந்தே நான் ஃபைட் மட்டுமே பண்ணிட்டு இருக்கேன். என் பாடி அதோட லிமிட்டை ரீச் பண்ணிட்டு இங்க இருக்கிற கிரீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ரியல் மாதிரியே இல்ல. ஒருவேளை நான் கெட்ட கனவுல இருக்கேனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறா. ஓ, ஒரு வழியா எந்திரிச்சிட்டீங்களா? என்னாச்சு, ஏதோ கெட்ட கனவா அப்படின்னு நம்ம வைஃப் கேட்கவும், ஆமா அதெல்லாம் கெட்ட கனவு தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி இருங்க, நான் உங்களை ஃப்ரெஷ் ஆக்குறதுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு போறா. ஹீரோ அங்க இருக்கிற எல்லாத்தையும் சுத்தி முத்தி பாக்குறான். இந்தாங்க உங்களுக்கான டீ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவ கொடுக்கவும், இது கனவா இருந்தாலும் உன் கூட கடைசியா ஒரு தடவை பேசுனதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணதுல நம்ம ஹீரோ அன்கான்சியஸ்கே போயிட்டான். அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை பிடிச்சி அவனோட தலையை துண்டாக்க ட்ரை பண்ணுது. அப்ப ரத்தமா வருது. பார்த்தா அந்த கண்டிஷன்லயும் நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ணி அதோட ரத்தத்தை தான் வர வச்சிருக்கான். ரூல் நம்பர் 20 ஃபைட் பண்ணுவான். உடம்புல சுத்தமா எனர்ஜியே இல்ல. எதிர்கிட்ட மாட்டிட்டு இருக்கேன். கிட்ட இருக்கிற மொத்த பவரையும் யூஸ் பண்ணி எதிரியவோ சேர்த்துவோம் கூட சாவடிச்சிரு.
நான் இதுக்காக உன்னை ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். ஸோ உனக்கு விருப்பமே இல்லைன்னா கூட உன் பாடியே ஆட்டோமேட்டிக்காக அதை பண்ணிடும் அப்படின்னு அந்த சீஃப் சொன்னதை நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பிடிச்சிருந்ததுல இருந்து தப்பிச்சிட்டான். ஆனாலுமே அது கடைசியாக அட்டாக் பண்ண போது என்ன மன்னிச்சிருயோ, உன்னை பார்க்க நான் திரும்ப வர மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ மே அந்த இடத்துக்கு வரா. அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணவும் இவங்க அந்த பேரியரோட சேர்த்து கீழே போறாங்க. மே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இந்த டென்ஷன் யோசிக்குது. காபி மாதிரி ஓடிட்டா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சென்டா வந்து சொல்றான். சரி நம்ம அவனை தேடி போலான்னு சாகரி சொல்லுவோம். ஆல்ரெடி நான் போய் பார்த்தேன், ஃபாரஸ்ட் ரொம்ப ஃபாகியா இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்குள்ள போனா தொலைஞ்சிருவீங்க, வழியை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு இந்த ட்ரீ மான்ஸ்டர் சொல்லுது. யாருக்கு தெரியும், காபி மாதிரி செத்துருக்கலாம், வழி தெரியாம போய் நம்மளும் தொலைஞ்சு போக வேணாம். ஃபைட்டுன்னு வந்துட்டு அவன் யூஸ்ஃபுல்லா தான் இருப்பான், பட் அவனா தானே போய் உயிரை விட்டான். அது போக ஆசைமா நீங்க இருக்கீங்க, அப்புறம் என்ன கவலை அப்படின்னு யூசரியா கேட்கவும் மேபோ அவனை ஃபாலோ பண்ணி போயிருப்பான்னு நினைக்கிறேன். சோ நான் உங்களுக்கு வழி காட்டுறேன் அப்படின்னு ட்ரீ மான்ஸ்டர் சொல்லுது. ஆனா நம்ம காபி மார்க்கு எதுவும் ஆயிடக்கூடாது, சோ நம்ம அவனை தேடி போலாம் அப்படின்னு சொல்லி யூசரியா டக்குன்னு மாறி இருந்தா ஹோராகி போறதுக்கு அந்த ட்ரீ மான்ஸ்டர் உங்களுக்கு வழி காட்டுது. யூசரியா பாத்து வா அப்படின்னு சொல்லி சென்டா சொல்றான். வழி காட்டுறதுக்கு தான் ஆள் இருக்குல்ல, அப்புறம் என்ன சாகரி உனக்கும் அதை பத்தி கியூரியஸா இருக்குல்ல, அந்த டென்ஷன் கேட்கவும் ஹோரால டென்ஷன் இருக்குன்னா கண்டிப்பா நம்ம போற வழியில அதை மீட் பண்ணுவோம் சாகரி சொல்லுவோம். டென்ஷன் மொத்தம் 7 இருக்கு அப்படின்னு கோகோ சொல்றான். எனக்கு ஆம்பளையா இருந்தா தான் பிடிக்கணும் ஒரு டென்ஷனும், பொம்பளையா இருந்தா தான் பிடிக்கணும் இன்னொரு டென்ஷன் சொல்லுது. எனக்கு ஆம்பளையா தான் இருக்கணும்னு எல்லோ ஹேர் சொல்லுவோம். ஆனா அன்னைக்கு என் கூட பொண்ணா இருந்தா அப்படின்னு சொல்லி பிங்க் ஹேர் கேக்குது. அப்ப இந்த இடத்துக்கு இன்னொரு டென்ஷன் வருது. அதுதான் கிட்டத்தட்ட கொஞ்சம் லீடர் மாதிரி தெரியுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில ஹியூமன்ஸ் இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்காங்க. நிறைய ஷோஷின் இறந்து போயிருக்கணும், அந்த லீடர் மாதிரி இருக்குது சொல்லுவோம். ஷோஷின் தானே அதை எல்லாத்தையும் பாத்துக்கிடணும். நீ அந்த ஹியூமன்ஸை பீச் சைடு பாத்துருக்க, ஆனா அவங்கள உயிரோட விட்டுட்டு இந்த கண்டிஷன்ல வந்து நிக்கிறேன்னு அதை அட்டாக் பண்ணுது. ரீஜெனரேட்டிங் கம்மியா இருக்கு, டிரான்ஸ்ஃபர்மேஷனை யூஸ் பண்ண வைக்கிற லெவலுக்கு அந்த ஹியூமன் ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படின்னு சொல்லி மத்தவங்க கேக்குறாங்க. நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி, நீ எப்படி அவனை அட்டாக் பண்ண அப்படின்னு இந்த லீடர் கேட்கவும் சாரி நம்ம சொல்றான். நீ கண்டுபிடிச்ச ஹியூமன்ஸ் என்ன பண்ண லீடர் கேட்கவும் தானா மாத்திரத்துக்கு பிட்ஃபால்ல போட்ட நேரம் ஃபிளவரா மாறிப்பாங்கன்னு சொல்லுவோம். ஒரு மோன்ஷினா அவங்க சாவடிச்சிருக்காங்கன்னா சாதாரண ஆளுங்க கிடையாது, அவங்க வெளியே வராம பாத்துக்கோன்னு சொல்லுவோம். அதெல்லாம் வரமாட்டாங்கன்னு அந்த டென்ஷன் சொல்லுது. பட் இந்த ஆசா அங்கிருந்து வெளியே வந்துட்டான். மத்த ஹியூமன்ஸ் மாதிரி அவங்க கிடையாது, எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு தண்ணி மாதிரி ஊத்தி எல்லா டென்ஷனுமே வந்துட்டு இப்ப பிடிக்கிறாங்க. வயசாகி அடிப்படி இருக்கிற அந்த டென்ஷன் இப்ப ரெக்கவர் ஆகுது. 7 பேரான்னு கேட்கவும் ஆக்சுவலி லெஜண்ட் ஸ்டோரி படி ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்ட்ராங்கர் ஹெர்மிட் தான் வந்து தன்னை 7 பார்ட்டா பிரிச்சுக்கிச்சான். ஒரே ஆள் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்திருந்தாலுமே அது எல்லாத்துக்கும் தனித்தனி எமோஷன், தனித்தனி வேலைகள் இருக்கு. நான் சின்ன பையனா இருக்கும்போது தான் அந்த கதையை கேட்டேன். சோ இது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம். நீ சின்ன பையனா அப்போ ஒரு லீஃபா இருந்திருப்பியான்னு யூசரியா கேட்கிறா. இல்ல நானும் உங்களை மாதிரி ஹியூமனா தான் இருந்தேன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வில்லேஜ்ல நிறைய ஹியூமன்ஸ் இருந்தோம். பட் ஒரு டிசீஸ் பரவி எல்லாரும் இந்த மாதிரி ட்ரீயா மாற ஆரம்பிச்சாங்க. ட்ரீயா மாறினாங்கன்னா அவங்க கான்சியஸ்னஸ் போயிடும். கான்சியஸ்னஸ் போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த இடத்துல கேதர் ஆகும். நாங்க ப்ரே பண்ணா கடவுள் ஹோராய்க்குள்ள எங்க சோலை அலோவ் பண்ணுவாங்க. இவ தான் என் பொண்ணு, என் ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் இவளுக்கு தான் அந்த டிசீஸ் பரவுச்சு. என்னோட கான்சியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு தான் இருக்கு. கடவுள்கள் மனசு வச்சாதான் எங்க சோல் ஹோராய்க்குள்ள போக முடியும். தான் எல்லாரும் ப்ரே பண்றாங்க அப்படின்னு ஹோகோ சொல்றான். அபிமாருக்கு எதுவும் இருக்க கூடாதுன்னு சாக்கரி நினைக்கிறா. எங்க இருக்க இந்த பொண்ணு தான் என்ன காப்பாத்தினால. அதுங்கெல்லாம் ஹெர்மிட்ஸோ காட்ஸோ கிடையாது, அதுங்கெல்லாம் மான்ஸ்டர்ஸ். நான் அதை டெஸ்ட்ராய் பண்ணி ஆகணும். காட்ஸ் இல்ல, சோ அதுங்களுக்குள்ள கண்டிப்பா ஒரு வழி இருக்கும். மேபி நிறைய பேர் கூட சேர்ந்து நான் அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் கூட எவனோ மொக்கையான ஆள் தான் அங்க இருப்பான்னு நினைச்சேன். ஆனா நீ அந்த ஷினோபி தானே, உன்னை பார்த்தா வீக்கா தெரியுது, சாகர் அடியா அப்படின்னு டாமியா கேட்கறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஹிடன் டீடைல்ஸா இருக்கிற சில விஷயங்களை நான் ஆரோ போட்டு காமிச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியலனாலும் இந்த அனிமேவை நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா செகண்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இனிதான் கதையை இன்னும் வேற லெவலில் சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.